ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் மோடி அணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திரு அண்ணாமலை தினகரனுடைய நோக்கம் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா, இபிஎஸ் அமித்ஷா கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, அமித்ஷா கணக்குல திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலாவை என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ற நோக்கமா, அதிமுக கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ற நோக்கம்? அதுக்கு வரத்துக்கு முன்னாடி கார்த்திகேயன், இபிஎஸ்க்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து திமுகவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிற சப்ஜெக்டை விவாத பொருளாக்குறது. ஏன்னா 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து திமுகவுக்கு பயங்கரமாக உதவி இருக்கிறாங்க. RN ரவி ஒன்று, அடுத்தது அண்ணாமலை. எப்பெல்லாம் காத்திரமாக திமுகவை கேள்வி கேட்கணுமோ அப்போல்லாம் ஏதாவது பேசி கொஞ்சம் டைவர்ஷன் டாக்டிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தகராறும் திமுக நிறைய உதவி இருக்கு. இந்த ஒரு 4 வருஷமாக நிறைய நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம். இப்போ அமித்ஷா வந்து தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அதற்கான ஒரு அந்த என்ன ஆகுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் இன்னொரு கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது உட்கட்சி விவகாரம்னு சொன்னவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையனை பார்த்துருக்காங்க. அது என்ன, அது எதை காமிக்குது? இந்த மிஸ்சீஃபை வந்து தொடர்ந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தலைமையோட பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு அது அந்த கட்சி தலைவர் ஒருத்தரை பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்? இல்ல, அதெல்லாம் செட்டில் டவுன் ஆன பிறகு கூட கூட்டணி தொடர்பான இறுதி நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்துறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து இவங்க அது அவங்களுடைய கட்சி விவகாரம்னு சொல்றாங்க. அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க? நீங்க இப்போ வந்து தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு ஐடென்டிட்டி என்னங்க? இபிஎஸ் எதிர்ப்பு அதுதான். திமுக எங்களுக்கு தீய சக்தி எதிர்ப்பும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட கரண்ட் ஐடென்டிட்டி இந்த ஏடிஎம்கே ஒன்றுபடுவதற்கு இவர் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாரு. திமுக இருக்கிறத விட அதிகமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பிரஸ் கான்ஃபரன்சஸ்லாம் இபிஎஸ் பத்தி தான். ஆமா. இப்போ நீங்க அவரை என்டிஏ கோட்டால அவரை உள்ள இறக்குனாலும், அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் எப்படி இவங்க முழு மனசோட ஒர்க் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே நாளைக்கு ஜெயிச்சு வந்துட்டா பிரச்சனைன்னு தானே. தினகரனுடைய நோக்கம் விரைவில் நிறைவேறும்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அவரே காத்து போன பலூன் மாதிரி இருக்கிறாரு. மாநில தலைவர்ல இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு சென்ட்ரல்ல. அதுவும் 10-11 ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி போறாங்க. அவர் தனியாவா போறாரு? அவருக்கு அவருடைய பொசிஷனே கொஞ்சம் எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் நெக்ஸ்ட் ஃபார் அண்ணாமலைன்னு கேட்கும்போது அவருடைய நோக்கம் நிறைவேறுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அவரு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காரா? இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரா? இன்னொரு டென்யூர் அவருக்கு கிடைச்சிருக்கா? அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ்ல இங்கே கொண்டு வந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா அட்லீஸ்ட் 2026 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணியிருக்கணும். இபிஎஸ்ஏ அண்ணாமலை தொடர்ந்தா நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாரு. அப்பவே வந்து அவங்க அண்ணாமலையை எடுத்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன்னா இது வந்து நீங்க இன்னொரு டென்யூர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதெல்லாம் இல்லையே, ரூல்லாம் இல்லையே. இல்ல, திரு அண்ணாமலைய கட்சி பொறுப்பிலிருந்து மாற்றுவதன் மூலமாக திரு இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்கிறதா தெரியவே இல்ல. எனக்கு இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய பிம்பம் வந்து இந்த கூட்டணி அமைச்ச உடனே இபிஎஸ் உடைய ஆளுமை அப்படி இப்படின்லாம் ஏடிஎம்கே வந்து இதெல்லாம் போஸ்ட்லாம் போடுறாங்க. எனக்கு அப்படிலாம் தோணல. இவங்க அதாவது டாமினன்ட் பார்ட்னர் இன் தமிழ்நாடு கூட்டணியை லீட் பண்ண போறது ஏடிஎம்கே. அவங்க பேசவே இல்லை இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. கட்சியின் மாநில தலைவரை மாத்துறதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதை மாத்த வச்சிருக்காருல இபிஎஸ். அது அவர் கிளைம் பண்ணலையே. அவரு அது கண்டிஷன் சொன்னாரா? சொல்லலையே. அவர் அண்ணாமலை வந்து நீங்க நோட்டா கட்சி எங்களால தோத்தீங்கலாம் சொன்னீங்க, இப்ப எங்களோட கூட்டணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னும்போது இவர்கிட்ட போய் கேட்கும்போது இபிஎஸ் கிட்ட அவர் எங்க கட்சி பேரை சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூட அவர் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணல. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எழுது. 2024 எதுக்காக தனியா நின்னீங்க? பல இடங்கள்ல வீக் கேண்டிடேட் போட்டீங்க. இப்ப நீங்க வந்து மதுரையில வந்து பிஜேபிக்கு பின்னாடி போனீங்க, அங்க நின்ன கேண்டிடேட் பேர் என்ன? ராமநாதபுரத்துல நின்ன கேண்டிடேட் பேர் என்ன? கோயம்புத்தூர்ல அவ்வளவு பேசுனீங்களா, அங்க எந்த இடத்துக்கு வந்தீங்க? ஏடிஎம்கே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? இப்போ வாங்கின வாக்குகளையே 2024 வாங்கின வாக்குகளையே பயன்படுத்தி அதிக தொகுதிகளை பிஜேபி கேட்கலாம் இல்லையா?
நாங்கள் இத்தனை சதவீதம் வாங்கணும் அத்தனை சதவீதம் வாங்கணும்னு நீங்கள் அந்த 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ஏன் சீரியஸாக எடுத்துக்கல? அப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா தொடர்பான நிலைப்பாட இபிஎஸ் எடுக்க முடியாது, முடிவு செய்ய முடியாது, பாஜக தான் முடிவு செய்யும். பொருந்தா கூட்டணியாக தானே இருக்கும் கார்த்திகேயன். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இப்போ நாங்கள் எங்கள் கோட்டால உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா ஏடிஎம்கே காரங்க முழு மனசோட ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க தலைவர் சொல்றது தான் உங்களுக்கு முக்கியம். அவங்க சேர்க்கவே மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு எப்படி ஜெயிக்க வைக்கணும்? பொது எதிரி திமுகனா எல்லாரும் 4 வருஷமா 5 வருஷமா பேசிட்டு இருந்ததெல்லாம் மறந்துடுவாங்களா? அதுல ஒரு லாஜிக்கே இல்லையே. இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு வேலை செய்வாங்க? அல்லது அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே கேள்வி எழுப்புறீங்க. இவங்களோட இன்டகிரேஷன் எப்படி வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும்னு நான் கேட்கிறேன். அதாவது அமித்ஷா 2021 சொல்லியும் தினகரன் சசிகலாவை சேர்க்கல. இப்ப வந்து அப்ப ஓபிஎஸ் இருந்தாரு, இப்ப அவரையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எங்க கோட்டால இடம் கொடுத்துக்கிறோம்னு சொன்னா அது என்ன யூஸ் கொடுக்க போகுதுன்றனா? அது வந்து பொருந்தாத ஒரு அலையன்ஸா தானே இருக்கும். ஆனா நம்பி வந்த ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் பாஜகனால கைவிட முடியாது இல்லையா? அவங்க ஆனா இப்போ இவர்தான் இவர் இபிஎஸ் தான் லீடர்னு சொல்லிட்டாங்க இந்த அலையன்ஸுக்கு. அப்படின்னு இருக்கிற போது அவங்களுக்கு என்ன வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ இவர் டிடிவியும் ஓபிஎஸ் என்ன கேட்க முடியும்? இப்போ அவங்க இவரு தலைமை இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் நீங்க தலைமை நான் சொல்ல முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அங்க இருக்கிறாங்க. இவர் ரொம்ப கிளியரா அடமெண்டா சொல்லிட்டாருங்க போது அமித்ஷா எத்தனை முறை சொன்னாலும் இவங்களை சேர்க்க முடியாதுன்னு தீர்க்கமா இருந்ததுக்கு அப்புறம் தொண்டர்கள் எப்படி அவங்க ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நிக்கிற தொகுதிகளில். அப்புறம் அமமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளில் ஏரியால அல்லது பன்னீர்செல்வத்துக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்லை இருந்தா கூட அவர் வந்து இவரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த கசப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கிங்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஏன்னா டிஎம்கேவும் முக்குளத்தோரை டார்கெட் பண்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு முக்கிய தேவருக்கு நாங்கள் ஒரு மணிமண்டபம்னு சொல்றாங்க. அவங்க கட்சியிலேயே வந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஷார்பன் ஆனது ஜெயலலிதா அப்படியே முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளை அதிமுக அறுவடை பண்ணிடும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடும் இல்லை. ஆனா சசிகலாவை டிடிவியை ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி வச்சதன் மூலமா நடந்த சேதாரத்தின் அளவை குறைக்க முடியும் இல்லையா உள்ள கொண்டு வர்றதன் மூலமா? அது இப்போ நயினார் நாகேந்திரனை வந்து ஸ்டேட் பிரசிடென்டா பிஜேபி பிரசிடென்டா கொண்டு வந்து கூட ஆஃப்செட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அது ஒரு கால்குலேஷன் தானே. ரெண்டு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டும் ஏடிஎம்கேயோட ஜெனரல் செக்ரட்டரி ஒரே காஸ்டா இல்லாம இருக்கிறது அது காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற நோக்கில் தான் அது ஒரு கால்குலேஷன் தானே. நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இல்லை. அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட இப்போ டிடிவி பன்னீர்செல்வம் அளவுக்கு அவருக்கு வந்து அந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றவரா இல்லை. ஸ்டில் இட் வுட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஏடிஎம்கேக்கு இருக்கு. அதிருப்தியின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு வேணா அது பயன். ஆனா எனக்கு வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு முதல்ல எடுக்கணும். எடுத்து என்ன பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, மற்ற சமூகமே இல்லையா இங்க தமிழ்நாட்டில்? அல்லது வந்து நம்ம ஒரு முன்னேறின மாநிலம் இதே வெறும் இந்த சாதி கணக்கு வச்சே நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க வந்து அந்த 10.5% வன்னியர் கொடுக்கும் போது இவங்க மட்டுமே அதிருப்தி அடைஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. முக்குளத்தூர்ல ஒரு செக்ஷன், மற்ற கம்யூனிட்டி இல்லையா 100 காஸ்ட் இருக்காங்க, இன்னும் எளிய அல்லது வந்து வாய்ஸ் இல்லாத காஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பாதிப்பு இல்லையா? இந்த அந்த நியூமரிக்கலி டாமினண்டா இருக்கிற காஸ்ட்டை பத்தி மட்டுமே பேசணுமா அல்லது அப்படிதான் மக்களும் ஓட்டு போடுறாங்க? என்னன்னா கன்சாலிடேட்டடா இருக்கிறதுனால முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளுடைய இம்பாக்ட் அதிகம். அவங்களுக்கு மற்றவங்க உதிரியா இருக்கிறதுனால அதிருப்தி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் இதையும் நீங்க பார்க்கணும். ஏடிஎம்கேல வந்து 2021 முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் யாருமே தோக்கல. அது நீங்க ஓஎஸ் மணியன், காமராஜ், அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தோக்கவே இல்லை, எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இப்ப அவங்களோட கட்சியிலையும் அதை கால்குலேட் பண்ணி இது கொடுப்பாங்க இல்லையா? இது வந்து நீங்க முக்குளத்தூர் சமுதாயம்னா உடனே சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் மட்டும் கிடையாது. மக்கள் வந்து யார் திமுக அன்சீட் பண்ண போறாங்கிறத பார்த்தா ஓட்டு போடுவாங்க. எங்க கட்சியிலையும் இப்ப ஆர்பி உதயகுமார் நிறைய பேருக்கு வந்து நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அது உங்களுடைய ஓட் பேங்க் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு ஏடிஎம்கே கலெக்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நயினார் நாகேந்திரனுடைய எலிவேஷன் இஸ் ஆல்சோ ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு. ஓகே லட்சுமி, என்ன வாய்ப்பு இருக்கு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா தொடர்பான நிலைப்பாட்டில் திரு அமித்ஷாவும் திரு இபிஎஸும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? தேர்தல் நெருக்கத்துக்குள்ளாக அந்த அதிமுகவுக்குள்ள, அதாவது இப்போ வந்து அவங்களோட இன்டர்னல் பார்ட்டி அஃபேர், அது நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு பிஜேபி சொன்னாலும் அந்த சொன்னதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாரு. தேர்தல் சமயத்தில் இபிஎஸோட உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னாரு.
இல்லை, அதாவது அவர் கொடுக்க வேண்டிய மெசேஜ், அவர் கொடுத்த மெசேஜ் என்னன்னா நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்ன மாதிரி. ஆனா அவங்க தான் தலையிடுறாங்க. பிஜேபி தான் பிக் பிரதர். இங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதுல என்ன ரொம்ப வருத்தம்னா, அன்னைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசவே இல்லை. அவரும் பேசல, அதிமுகவில் இருக்க KP முனுசாமியும் பேசல, SP வேலுமணியும் பேசல. அந்த பக்கம் தேர்தலில் இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை இருக்கிறார். அவர் கூட யார் என்ன கேள்வி கேட்கணும், நீங்கள் கேளுங்க, கேட்காதீங்க எல்லாம் சொல்கிறார். அமித்ஷா டெல்லியிலேருந்து வந்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை அவர் பேசுகிறாரு, அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறார். குறைஞ்சபட்சம் காலையில் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்காரு, குறைஞ்சபட்சம் காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை ஹோட்டலில் வர சொல்லி கூட சந்திச்சிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்திருக்கலாம். அப்போது ADMKவை எவ்வளோ தூரம் ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக, நான் இதே அதிமுகவை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸில் பார்த்துருக்கேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி பணியாற்றக்கூடியவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர்களுடைய சுய கௌரவத்தை எல்லாத்தையும் அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அதிமுக இழந்துருச்சோ அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது. பேசாததுனால ஏற்பட்ட ஒரு பெர்செப்ஷன்ல இல்ல, நான் பர்செப்ஷனா நான் சொல்லல. இது எல்லா அதிமுக தொண்டருக்குள்ளாகவும் இருக்கும். நீங்க அதாவது பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு, NDAவில இருந்து அதிமுக வெளியில வந்துருச்சுன்னா அந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் சொன்ன பிறகு, அந்த 2023 செப்டம்பர் மாதத்துல சொன்ன பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டம் எல்லாம் நினைவு இருக்காதா? அதாவது பிஜேபி வேற வழி இல்லை, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னதே முதல் தவறு. திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறும், அவர்களோடு கூட்டணி அமைக்க முடியும்னு எதிர்பார்த்தது இரண்டாவது தவறு. ஆளுமை, ராஜதந்திரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு பொருந்தவே பொருந்தாது. கூட்டணிக்கு கூப்பிடணும் பாஜக. இல்ல, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப 4 MLA இருக்காங்க. அந்த 4 MLA 10 MLA ஆகணும்னா அவங்களுக்கு இங்க ஒரு திராவிட கட்சி மேல சவாரி செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா பிஜேபி அவங்களோட பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, எல்லா மாநிலங்கள்லையும், இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் அங்க இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ் கூட பிஜேபியினுடைய கூட்டணியில் இருந்த போது எப்படி செயல்பட்டு இருக்கிறது, அதற்கு பிறகு அந்த ரீஜனல் பார்ட்டியோட நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் அதிமுக பார்க்கலையா? தெரியாதா? அதிமுக கூட்டணிக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் போனாங்க? தெரிஞ்சிருந்தும் ஏன் போனாங்க? திருப்பி ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும். திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதற்கு இதுதான் வழினா, அப்ப ஜெயலலிதா இருந்த போது தனித்து நின்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கும் இந்த கட்சி வலுவோடு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல EPS இல்லை. நான் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கிறேன். 2016 ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு 2017 கோடநாடு கொலை கூட நீங்க விட்டுருங்க, அதுல இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவரே சொல்றாரு. வழக்கும் நீதிமன்றத்துல இருக்கு, அதை கூட விட்டுருங்க. ஜெயலலிதா வீட்டுக்குள்ள IT ரெய்டு வந்தது. எத்தனை பேர் ரெய்டுக்கு வந்தாங்க? 1800 பேர். எத்தனை காரு? அவ்வளவு கார்ல சசிகலா ஊழல் செய்தார்னு சொல்றதுக்காக ஜெயலலிதா வீட்டுக்குள்ளதான் ரெய்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த போயஸ் கார்டன் இல்லத்தை ஒரு மெமோரியலா கூட மாற்ற முடியல அதிமுகவால. எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா எப்படி நடந்தது? ஊரா போய் பெரிய அளவில் விழாவாக கொண்டாட. இப்ப கலைஞர் 100ஆண்டு விழாவை திமுக எப்படி கொண்டாடியது? ஏன் உங்க கட்சியை தோற்றுவித்த ஒருவருடைய 100ஆண்டை உங்களால கொண்டாட முடியலையா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதே குழி தோண்டி புதைத்தது அதிமுக. இல்ல, இதுக்கு பாஜக எப்படி காரணமா இருக்க முடியும்? அதுதான் பயம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்டு விட்டதுக்கு, அதாவது ஜெயலலிதா என்கிற அந்த பெரிய கொண்டாட்டம், அந்த ஒரு செல்வாக்கு இருந்ததுல ஜெயலலிதாவுக்கு, அந்த செல்வாக்கை பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை இரேஸ் பண்ணாங்க. அதுக்கு அதிமுக உடன் போனது. புரட்சி தலைவி அந்த லெகசி ரொம்ப முக்கியம், அந்த ஆட்சி அமைக்க போறோம்னு தானே பாஜக தலைவர்கள் திரு மோடி தொடங்கி ஜெயலலிதாவுடைய சிலை அமைத்தார்களே, அங்க பார்ட்டி ஆபீஸ்ல சிலை வச்சாங்கல்ல, அந்த சிலை வச்சப்போ எப்படி இருந்தது சிலை? அதுக்கப்புறம் எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டது? இவ்வளவு பெரிய கட்சி, இத்தனை தொண்டர்கள், இத்தனை நிர்வாகிகள், இத்தனை பேர் அமைச்சர்களாக இருந்த கட்சி, அவ்வளவு பேரும் இருந்து ஒரு சிலை வைக்கிறதுல கூட அவங்களால அவ்வளவு திருத்தம் கொண்டு வர முடியலையா? திருத்தமான ஒரு சிலையை கூட அமைக்க முடியலையா? திமுகவை விட அதிக காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி இல்லைன்னு சொல்லாதீங்க. நிர்வாகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிமுக 2ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெரும்பாலும்
அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆட்சி நிர்வாகம் தெரியும் எல்லாருக்கும். இல்ல என்ன நிர்பந்தம் பாஜகவுடைய அழுத்தத்துக்கு அடிபணிய வேண்டிய நிர்பந்தம்? நிர்பந்தம் என்னன்னா அவங்களுக்கு கட்சி இதே எடப்பாடி தலைமையிலேயே கட்சி இருக்க வேண்டும். அதுக்கு வேற வழி கிடையாது. இல்லைன்னா கட்சி உடைஞ்சு போயிடும். செங்கோட்டையனை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துருச்சு. அவர் டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்தேன்னு அவரே சொல்லிட்டார். நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன், அமித்ஷா அவர்களை சந்தித்தேன். இங்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த போதும் சந்தித்தார். ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ பெரிய அளவில் ஓபிஎஸ்க்கோ அவங்களுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இல்லை, வேண்டான்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. வேண்டாம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா செங்கோட்டையனை போய் பார்த்த பிறகு இன்னொரு ஸ்பிளிட் பார்ட்டியில வந்துடும். ரெட்டையில கேஸ் ஏற்கனவே நடக்குது, வழக்கு நடக்குதுல. வழக்கு எப்ப ஸ்பீடப் ஆகுது? ஜனவரி மாசம் ஸ்பீடப் ஆகுது. அதற்கு பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை பெரிய அளவில் நடக்குது. சரி, இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ அமித்ஷாவை டெல்லியில சந்திக்க போனார்ல, எதுக்குங்க 3 கார் மாறி போகணும்? இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவர் தானே, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இதுக்கு 3 கார் மாதிரி மாறி போகணும். நான் அமித்ஷாவை சந்தித்தது நான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சந்தித்தேன். கூட்டணிக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன தேர்தல் எப்பயோ நடக்க போகுது, அதுக்குள்ள நாங்க எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் பேசணுமா? அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்காம வந்திருக்க வேண்டியதானே. முந்தா நாள் உட்கார்ந்து இருந்தாருல பக்கத்துல, பேசாமையே அதே மாதிரி பேசாம இருந்திருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவரிடம் எதிர்பார்த்தது வேறு. ஒரு சுயமரியாதையோடு செயல்பட வேண்டிய ஒரு இயக்கமாக இருக்கும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா, நீங்க இப்போ அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ரகு கிட்ட கேட்டீங்க, அதுவே அவருடைய வெற்றி இல்லையான்னு. இல்ல, அது வெற்றி கிடையாது. இது சின்னதுதான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து. எதுக்குங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு? எதுக்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும்? அண்ணாமலை போட்டியிடுவார்ன்றதே முக்கியமான செய்தி. இல்ல, திரு அண்ணாமலை போட்டியிடுவார் சட்டமன்ற தேர்தலுங்கிறதே முக்கியமான செய்தி தானே. ஆமா, அண்ணாமலை போட்டியிடாமல் இருப்பாருன்னு நீங்க சொல்றீங்களா, நினைக்கிறீங்களா? நீங்க அவர் வேற எங்க போய் போட்டியிட முடியும்? இந்த தேர்தலில் அவர் போட்டியிடலைன்னா அவருக்கு அடுத்தது அரசியல், அவரோட ஃபியூச்சர் என்ன? அது எல்லாமே இருக்குல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை போட்டியிட வைக்கும். அப்போ அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னா அதிமுகவினுடைய நிர்வாகி தான் வேலை பார்க்கணும் கிரவுண்ட்ல. பிஜேபி ஆட்கள் வேலை பார்க்கறது மட்டுமே அவங்களுக்கு பத்தாது. இல்ல, கூட்டணி ஆட்சினா அப்ப வேற வேற கால்குலேஷன்ஸும் இருக்கே அந்த வார்த்தைக்குள்ள. ஆமா, அண்ணாமலை போட்டியிடுவாருங்கிற அந்த டாட்டையும் திரு அமித்ஷா சொன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற டாட்டையும் கனெக்ட் பண்ணா வேற செய்திகள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாரு அவர். அதிமுக ஆட்சி சரி, இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்க 11% ஓட்டு போன தேர்தலில் வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. அந்த வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக திரும்பவும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா இவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க அண்ணாமலை ஃபார் சிஎம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஃபார் சிஎம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஃபார் சிஎம்னு சொல்ல முடியுமா அவங்களால? திரு அக்னீஸ்வரன், பேசுனது ரெண்டும் பத்திரிகையாளர்கள், கட்சி சார்ந்த ஒரு சார்பு நிலையில் இருந்து பேசக்கூடியவர்கள் இல்லை. அதிமுக மீதான அதிகபட்ச கவனிப்பும் கரிசனமும் கொண்டவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அதிமுக பாஜகவுடனான கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டது அப்படின்ற விமர்சனம் பொருந்துதா? கார்த்திகேயன் சார்கிட்ட உண்மையை பேசணும் நான் விரும்புகிறேன். நீங்களே அவங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டீங்க. பேசினவர்கள் 2 பேரும் பத்திரிகையாளர்கள். ஆஹா, அது எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் பேசியதில் அதிமுகவின் மீது இவ்வளவு கரிசனமான வாதத்தை வச்சாங்களா? ஏன் திரு பொன்முடி அவர்களை பற்றி அவர்கள் பேசவே இல்லை? இன்னைக்கு அடுத்த துணை முதலமைச்சர் என்று காங்கிரஸ்ல மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகையை பற்றி பேசியிருக்காங்களா? அதை பத்தி ஏன் பேசவே இல்லை? அவங்க அதிமுகவை மட்டும்தான் பத்தி கரிசனத்தோட பேசுவாங்க. அதை அப்படியே விட்டுருவோம். ஆனால் தலைப்பு அதுதான். உங்களை கேக்குறாரு, தலைப்பு அதுதான் தலைப்பு. இன்னைக்கு வேற எந்த தலைப்பும் தமிழ்நாட்டில் இல்லை. விட்டுருங்க. இப்ப நான் வரேன். இப்போ அதிமுகவை அடிபணிந்து வச்சிருக்குது, அவங்க சொன்னதனால அவங்க அடிபணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றாங்க. நம்மளுடைய பத்திரிகையாளர் ரகு சார்ட்டு இருந்து நான் போறேன். அவர் பேசின கருத்துக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு கருத்துல உடன்பாடு இருக்கு. தலைப்பை விட்டுட்டு இவங்க அந்த இது, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி. சார், எல்லா மனுஷனுக்குள்ள அதை எரிஞ்சுக்கிட்டே இருக்குதே. அது இல்ல முக்கியம். இங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றீங்கல்ல, யாரை கேட்குறீங்க?
ஆளுகிற திமுக அரசாங்கத்தையா அல்லது வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையா யார கேட்குறீங்க? ரெண்டு பேரும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? செய்ய மாட்டாங்க. எடுத்தா தான் தெரிஞ்சு போயிருமே, அது விட்டுருவோம். ஆனா நம்மை விட பின்தங்கிய பீகார் எடுத்துருச்சு, தெலுங்கானா எடுக்குது. நாம தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கலனா இங்க அது எடுத்தா யார் யாரு என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அது தெரியாமலே நம்ம அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இப்ப அரசியலே வந்து சார் வியூகம் அப்படி இந்த சாதுரியத்தனம் அதெல்லாம் மேடம் சொன்னாங்க, சாணக்கியர் அது வந்து அப்புறம் வந்து கிங் மேக்கர் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நாம் போகலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இணக்கமான இயற்கையான கூட்டணியாக தெரியலன்னு நாங்கள் அதிமுக பாஜக. அப்ப பரசெல்லாம் மறந்துடுவீங்க. ஒரு நாடே அழிஞ்சிச்சு, ஒரு இனமே அழிஞ்சு போச்சு, உலகம் முழுவதும் செதர் தேங்காய் மாதிரி கோயில்ல பிள்ளையார் கோயில்ல உடைச்ச செதர் தேங்காய் மாதிரி செதறிக்கொண்டு கிடக்கிறது. ஈழத்தை அழித்த திமுக கூடா நட்பு கேடாய் முடிந்தது. அதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்தது நல்லது, நான் ஆதரிக்கிறேன், அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனா அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது முடிஞ்சு போன கதை. அந்த சமயத்துல அது விவாத பொருளானுச்சு. அதனால கேக்குறேன், அந்த சமயத்துல விவாத பொருளாச்சுல இன்னைக்கு ஒட்டி இருக்கிறாங்களே அந்த பாதி துணை முதலமைச்சர்னு, அப்ப அவங்க வந்து அடிமை ஆயிட்டாங்களா? அந்த பாதிப்பை அந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டது இல்லை. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி விசிகா கேக்குதுல, கொடுத்தீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல சார், இப்போ நீங்க இந்த கூட்டணி உருவான விதம் அங்க மட்டும் போனா அதெல்லாம் வேண்டாம், இங்கிட்டே மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொன்னதுல அதிமுகவுக்கான பாதிப்புகள் குறித்து தான் ரெண்டு பேருமே பேசினாங்க. அதான் இப்ப சொல்ல வந்துடுறேன். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னது தப்புன்னு சொன்னாங்களா? அமைக்க முடியலன்னாங்க. முடியலன்னு சொல்லிட்டாங்களா? சரி, இப்ப அமைச்சதுக்கு இது என்ன சொல்றீங்க? ஐயோ அது அமைச்சிட்டாரு, அது உங்க கட்சி அழிஞ்சு போயிருன்றீங்க. அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? பாஜக அமைக்கானாலும் தப்புன்றீங்க, அமைச்சாலும் தப்புன்றீங்க. ஆனால் அதுக்கு தான் நீங்க முன்னாடி சொன்னீங்க அவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள். இல்ல இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, மெகா கூட்டணினா புதுசா தான் பண்ணிருக்காங்க. அது அரசியல் கட்சி தலைவர்கள் யோசிக்கணும் சார். அவங்க நினைப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வரணும்ன்ற நோக்கம் தான். ஆனால் பாரதிய ஜனதா இங்கு வந்து சவாரி செய்தா இல்லையான்றத மக்கள் தீர்மானிப்பார்கள், தலைவர்கள் தீர்மானிக்க முடியாது. சார் இப்ப அவங்க சொன்னாங்க திரு அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டி போடுவாரு. அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டி ஒரு வருஷம் இருக்கு சார். இல்ல சார், நம்ம இப்ப பேசினதை இன்னைக்கு தலைப்பு அது இல்ல சார். அண்ணாமலை போட்டி போடுவார்ன்ற தலைப்பு இல்ல. இல்ல சார், கணக்கு அரசியல் கணக்கு இல்ல. அதிமுக தரப்புல வைக்கப்பட்ட கோரிக்கையோ வலியுறுத்தலோ அதை ஏற்றுக்கொண்டு பாஜக மாநில தலைவர்னு ஒரு பெரிய பொறுப்பை மாத்துறாங்க. ஆனா அதோட முடிஞ்சிரல. திரு அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டியிடுவார், இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா ட்வீட்டும் பண்ணாரு, இங்கேயும் பிரஸ் மீட்லயும் சொல்றாருன்னா அப்ப இந்த எலெக்ஷன் யாருக்கான எலெக்ஷனாக அது நடக்க போகுது அதிமுக கூட்டணியோடு அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி தானே. அது எப்படி? இது முக்கியமான கேள்வி. நான் தவிர்த்து போறவன் கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஃபார் சிஎம்னு வேலை செஞ்ச பாஜகவினர் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு, எலெக்ஷன்ல அண்ணாமலை போட்டிடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு பெர்செப்ஷனா என்ன தோணும் கூட்டணி ஆட்சின்னு வரும்போது? தெளிவான கேள்விக்கு பதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மாற்றினார் என்கிற போலி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டாம். அவர் இந்த நிபந்தனை வைக்கவே இல்லை. 3 வருஷம் ஆச்சா ஆகலையா? தீர்மானம் போட்டது அண்ணாமலைக்கு எதிரா சார். அண்ணாமலைக்கு எதிராக தலைமை கழகத்தில் அதிமுக தீர்மானம். அது புரட்சி தலைவர் அம்மாவை பேசினார், பேரறிஞர் அண்ணாவை பேசினார், விமர்சனத்திற்கு உள்ளான தீர்மானம் எங்க தலைவர் பொதுப்பு கேட்டீங்க. அது 3 வருஷம் ஆச்சு. 3 ஆண்டுகளுக்கு ஒருவரை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? அதை கொண்டு ஏன் திரு எடப்பாடி மேல பழி போடுறீங்க? இயல்பாக நடந்ததுன்றீங்க. அது இயல்பாக நடந்தது. நான் இப்படி கேட்கிறேன், அப்படின்னா ஏன் திரு மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்து போடுறீங்க? உள்நோக்க யாரு? அங்கேயும் திரு நயினார் நாகேந்திரனை தான் போடணும், அண்ணாமலையை மாத்த சொல்றான்னு சொல்றதே பொய். அப்படி நயினார் நாகேந்திரனை போட சொல்றாங்கன்னா அப்ப இந்தியாவினுடைய பாஜக திரு எடப்பாடி பேச்சை கேட்டுத்தான் நயினார் நாகேந்திரனை போட்டுச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல அது கரெக்டா, அதுவும் கரெக்டா பேசுனாங்க. அண்ணாமலையை மாத்தணும்ன்றது இபிஎஸ் சொன்னாரான்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்லி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. திரு அண்ணாமலை பாஜக
திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு பாஜக மாநில தலைமை மாத்துது அப்படி அர்த்தமா? இல்ல இங்கதான் திரு ரகு சொன்னதையும் சேர்த்து பொருத்தி பார்க்கணும். திரு அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்றது இபிஎஸ் தரப்பு வாதம் வலியுறுத்தல் பொய்யது. இல்ல சரி, அது உங்க இன்டர்பிரேஷன். அத பாஜக செஞ்சு இன்டர்பிரேஷன் உண்மைதான். சரி ஓகே, என்ன அது ஒரு நாள் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை, பழைய தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி நான் இப்ப விமர்சிக்க மாட்டேன். அண்ணாமலையை மாத்தணும் அவரே சொல்லல. இல்ல ஒரே நிமிஷம் சார், அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு இபிஎஸ் பப்ளிக்கா சொன்னா அது கூட அவர் ஃபேஸ் சேவ் பண்ணும். ஏன்னா ஜெயலலிதா பத்தி அவருக்கு தெரியுங்க. அட்லீஸ்ட் அதே அவர் கட்சி தலைவரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, அவருக்கு தெரியுங்க. அது இப்ப சேவ் பண்ணும். அது மூழ்கிரும், அது கரை சேராது. அந்த வியாக்கியானத்தை நாம இங்க உட்கார்ந்து இந்த குளிர்சாதனைக்குள்ள பேச வேண்டாம். திரு நயினார் நாகேந்திரனுடைய பிளேஸ்மென்ட்ங்கிறது வந்து முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளை கணக்கு வச்சு அது பாஜக தலைமை தான் சார் முடிவெடுக்கும். நாளைக்கு உங்களை கூட பாஜக தலைவரா வந்து தீர்மானத்தை இது பண்ணி அந்த விதிகளை தளர்த்தி உங்களை கூட போடலாம் சார். அது முக்கியம் இல்ல. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அது பாஜக தலைமை தான் முடிவெடுக்கும். யாருக்கு முன்னாடி அந்த முடிவெடுத்தாங்க? திரு அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி தானே அந்த முடிவு எடுத்தாங்க. அவர் இருந்து தானே தேர்தலை நடத்தினாரு. ஆகவே இந்த முடிச்சு போடுற வேலையை பண்ண வேணாம். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நாம பொறுத்து இருப்போம். இன்னொன்னு, இவங்கெல்லாம் அவங்க கணக்கெல்லாம் என்ன சார், அரசியல்ல அவங்க கணக்கு அவங்க போடலாம் சார். ஆனால் யதார்த்த கணக்கு ஒரு பாமரனுடைய அரசியல் பாமரன் உட்கார்ந்து கேட்பாங்கல்ல, காலையில தேநீர் கடையில பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு போட்ட வச்ச கணக்கு தெளிவா இருக்கும் சார். ஒரு இதுல மெகா பிளான் ஏன் அமைக்கலன்னு கேக்குறீங்க, கூட்டணி வச்சா ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப உங்களுடைய கரிசனமான எதிர்பார்ப்பு என்ன, அதையும் சொல்லிருங்க. பாஜகவோடு சேராத அதிமுக மெகா கூட்டணி அப்படிதான் அவங்க சொல்றது புரிஞ்சு. சொன்னீங்க ஏன் சொன்னீங்க? அப்ப சொன்னதுக்கு வந்து நீங்க வந்து திருப்பி நாங்களே கூட்டணி அமைக்கும் போது ஏன் நீங்க பாஜகவோட சேர்றீங்கன்னு கேக்குறீங்களே. நாம இங்க வந்து நம்ம அரசியல் களத்தில் போய் பதாதைகள் ஒட்டி சுவரட்டி இது பண்ணி மேடைகளை பேசி அழுக்கு வெட்டி கட்டி கொள்கைகளை சுமந்து வாழக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கு இருப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படி நினைக்க வேண்டியது இல்ல. நாமளும் தொண்டர்கள்ட்ட பேசுறோம், கருத்துக்களை ஆனால் அதற்காக அவர்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, இவர்கள் செஞ்சதெல்லாம் ரைட், இவங்க தான் தொடர்ந்து வர போறாங்க. அப்ப இந்தியா தமிழ்நாடு வந்து தொடர்ந்து வந்து இவங்க தான் வருவாங்கன்றது என்ன உத்தரவாதம் உங்ககிட்ட இருக்கு? இல்ல திமுக ஏன் நீங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியை முறிச்சதுங்கிறதுக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலையை பத்தி நாங்க மாத்திரோம்னு கேட்கணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு தினகரனுடைய நோக்கம் நிறைவேறணும், அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. என்ன நோக்கம்? அண்ணாமலை பத்தி பேச மாட்டோன்றாரு. அப்ப அவரு கட்சியில சொன்னார், அண்ணாமலை கட்சி பொறுப்புல இல்ல, தலைமை பொறுப்புல இல்ல, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. திரு ரவீந்திரன் அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அதிமுகவை கூட்டணிக்கு அழைத்து வந்திருக்கு பாஜகனா, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகி அவங்களுக்கு இடையில ஒரு இணக்கம் உருவாகி அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா களத்துல? அதாவது சிபிஎம் பொலிட் பியூரோவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, மேக்சிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்ன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஸோ பிஜேபி பொறுத்தளவில், மோடியை பொறுத்தளவில் மினிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தான் அவங்க ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்களோட ரேடரில் 8% வாக்கெடுத்த மாயாவதி யூபியில் இருக்கிறாங்க. பிரகாஷ் அம்பேத்கருக்கு பேரன், அவர் காங்கிரஸ்லேருந்து மாறுபட்டு 2-3% வாக்கு தான் எடுத்தார், அவங்க இருக்கிறாங்க. ஐஎன்எல்டி இந்த மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் ஜெயித்தாலும் கூட நாளைக்கு ஆன்டி மோடி ஓட்ஸ் ஒரு சைடு தரலக்கூடாதுங்கிற ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜியில் அவங்களையும் அவங்க ஊ பண்ணுறதுக்குள்ள முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் 19.4% வாக்குகள் அதிமுக அன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க மக்களவை தேர்தலில். அந்த கட்சி 20 வைங்க, 20% வாக்கெடுத்த ஒரு கட்சி ஆன்டி மோடி ஆட்டு தான் அவங்க 2000 பெருந்தன்மையா ரவுண்ட் பண்ணிட்டீங்க. இல்ல பெருந்தன்மையாங்கிறது மட்டும் இல்ல, இபிஎஸ் தலைமையில் அதை 20 அந்த 20 வந்து எடுத்தவங்க ஆன்டி மோடியா தான் அவங்க எடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம தான் அவங்க எடுத்தாங்க. இத 20% ஆன்டி மோடி இல்ல, ஆன்டி மோடி சொல்லி தான் அவங்க எடுத்தாங்க. இல்லையே, சொல்லலையே. நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பண்ணுவோம். ப்ரோ மோடி ஓட்ஸ் 18 வந்திருக்குது. திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தான் அவங்க களத்துல வச்சாங்க. அங்க வந்து அவங்க பாஜக எதிர்நிலையா அந்த எலெக்ஷன்ல அவங்க அந்த ஓட்டுகளை ப்ரோ மோடியா வந்து இவங்க என்டிஏக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஓட்டு நாளைக்கும் பெர்மனண்டா ஆன்டி மோடி ஆட்டு போயிடக்கூடாதுங்க லெவல்ல அந்த ஓட்டை வந்து ப்ரோ மோடியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 20 இந்த 18 பாஜக தரப்புல எடுத்த 18 அரித்மெட்டிக்கா அப்படியே வரும். இப்போ வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது வந்து அந்த 20 பாஜகவுக்கு ஒரு 10 வைங்க, அந்த 30 என்டிஏக்கான 18 வைங்க. என்டிஏக்கான 18ல இன்னும்
அவங்க ஃபோல்ஸாக இருக்கக்கூடிய அதாவது ஃபோல்ஸ்னா பெரிய அளவில் இல்லை, அவங்க வரலாறு வந்து தினகரன் வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் தான் வந்தார், ஆர்கேனரில் ஜெயித்தார், 5.5 எடுத்தார், 2.5 எடுத்தார். இப்போ அவரோட செல்வாக்கில் தேனியில் அதிமுக ரெட்டலை டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸும் இபிஎஸ் எதிர்த்து தான் வந்தார், அவர் வந்து ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு அதிமுக ரெட்டலை டெபாசிட் இழக்க வச்சிருக்காரு. பட் ஓபிஎஸோட அந்த செல்வாக்குங்கிறது வந்து 33% இருந்த அதிமுக மக்களவை தேர்தலில் வட தமிழகத்தில் வந்து அதே செல்வாக்க சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி போன்ற இடத்துல மெயின்டைன் பண்ணும்போது தென் மாவட்டங்களில் 2021 விட மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வியை அடையதுக்கு ஓபிஎஸோட அந்த நீக்கம் காரணம், உண்மையான காரணம். அவர் அதை சாதிச்சாரான்னா அவர் 1% தான் எடுத்திருக்கிறார். சரி, மற்ற முக்குளத்தூர் சமூக தலைவர்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது 2021 ஜெயித்தாங்க. அப்போ ஓபிஎஸ் இருந்தாங்க, ரெட்டை தலைமையில ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ் இருந்தார். நாம் ஓபிஎஸ் இபிஎஸோட 20% டெல்லி மதிக்கிறாங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த 20ங்கிறது ஓபிஎஸ் இருக்கும்போது 33 இருந்தது, அதுல 13 டிசிபேட் ஆயிடுச்சு. சார், நாடாளுமன்றம்னு வரும்போது வேணா அது அதிமுகவுக்கு 20 இருக்கலாம், சட்டமன்றம் வந்து அதிமுக பைபோலரா மாறும்போது அப்படியே அந்த 20 இல்லன்னு நான் சொல்றேன். அதுதான் இல்லன்னு சொல்றேன். அது ஒரு வாதத்தை தம்பி அக்னீஸ்வரம் போன்றவங்க வைக்கிறாங்க, அவங்க உரிமை. அதை நான் ஏரியா வைஸ் செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது நாடாளுமன்றத்திலே சேலம், விழுப்புரம், சிதம்பரத்தில் அதிமுக பெறாத பெரிய வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சேலத்தில் 38 எடுத்த அதிமுக திருநெல்வேலியிலும் ராமநாதபுரத்திலும் 8-9 எம்ஜிஆர் காலத்தில் எடுக்கல, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் அவங்க எடுக்கல. இன்னும் அதை நம்ம விரிவாக சொல்லணும்னா 80ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து 2 இடத்துல மட்டுமே வெற்றி பெற்று தோல்வி அடையும் போது பனைமரத்துப்பட்டியில் ராஜாராம் ரெட்டேலையில் ஜெயித்தாரு, அவங்க கூட்டணி கேமச்சந்திரன் திருவட்டாரில் ஜெயித்தாப்புல. ஆனால் இன்னைக்கு தோல்வி இன்னும் சொல்ல போனா 2019 தோக்கும் போதே பல சட்டமன்ற இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி தென் மாவட்டங்கள்ல வலுப்பெறணும்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலாங்கிறவங்க உள்ள வரணும்னு சொல்றீங்க. நான் இதை முடிச்சிடுறேன். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில தோத்து 4வது போய் 3% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதிமுக முத ஆட்சி அதிகாரத்தில் வந்த புதுச்சேரியில் தோத்து 4வது போயிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா 3வது வந்த கட்சிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. விளவங்கோட்டில் ஜெயலலிதா இருக்கும்போது நோட்டாவை கீழே போன கட்சி தான் 3வது வந்திருக்கு, அவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஸோ அதிமுக பலகீனப்பட்டிருக்கு. அந்த இதை ஒத்துக்கிட்டு இவங்களோட 10% அல்லது என்டிஏனா 18%, இதற்கு தக்கன ஒரு தொகுதி உடன்பாடு அண்ணாமலை எதிர்பார்க்கிறார். அவரோட உழைப்பின் பலனாக வந்த அதற்கான தொகுதி உடன்பாடு எதிர்பார்க்கிறார். இபிஎஸ் பலகீனப்படணும்னு தான் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா நினைக்கிறாங்க, இவங்க 3 பேரும் பலகீனப்படணும் தான் இபிஎஸ் நினைக்கிறாரு. இது எப்படி அங்க டேலி ஆகும் களத்தில்? அது இன்னும் 8 மாசம் இருக்கு. சிக்கலான விஷயம்தான். அவங்க 2 பேருமே ஆன்டி இபிஎஸ் போல்ஸ் தான். அவங்க மோடிங்கிற அந்த இதுல இன்னும் சொல்ல போனா ஐயா மூப்பனார் காங்கிரஸ்ல ஒரு பவரா இருந்த மாதிரி தொண்டர்களோட ஒரு தலைவராட்டு அண்ணாமலை இருக்கிறாரு. அவரை செல்வாக்கு எப்படி இருக்கும், கிளவுட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு, நான் நம்புறேன் எப்படி இருக்குங்கிறது கடைசியில் தான் தெரியும். தேர்தலுக்கும் அண்ணாமலை தான் அதுல கிளவுட் இருக்கும், டெல்லி அவரை மதிக்கும். ஏன்னா அந்த கட்சியை ரெட்டை இலக்கத்துக்கு தாமரை 11.4க்கு கொண்டு வந்தவர் அவரு தான். ரெட்டையில என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவாரு? அவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட மாட்டாரு. அவருக்கு ஒரு சே இருக்கும், கூட்டணி அமைகிறது அதெல்லாம். அந்த சே எனக்கு இருக்கும், என்ன நம்பி நின்னுங்கன்னு தினகரனுக்கு அவர் சொல்றாரு. என்ன நம்பி நின்னுங்கன்னு தினகரன் சொல்றாரு. அந்த சே எந்த அளவுக்கு இருக்கோ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் காலம் தான் நாளைக்கு உணர்த்தணும். திரு அக்னீஸ்வரன், ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு பாஜக கடைசி வரைக்கும் முயற்சிக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. திரு அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்றாங்க. பாஜகவுக்காக வாக்களித்தவர்கள் இல்ல அண்ணாமலை சார்பு நிலையில இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களா அப்படின்றதும், இபிஎஸ்ஐ முதல்வராக்க வாக்களிப்பார்களா அப்படின்ற சந்தேகத்தையும் வெளிப்படுத்தினாங்க. இதெல்லாம் எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகுது கூட்டணியா? 4 கேள்வி கேட்டிருக்கீங்க சார். 3 தான் கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி என்ன சார்? முதல் கேள்வி, ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை கடைசி வரை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சிக்கும். அதாவது பாஜக விடுங்க அல்லது காங்கிரஸ் எடுத்துக்க, ரெண்டுமே தேசிய கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே அவங்க நினைக்கிறது எல்லாமே சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் மத்திய அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதான் பார்ப்பாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், அரசியலே உங்களுக்கு எத்தனை தலைகள் என்றால் வாக்குகள், எவ்வளவு வாக்குகள் இருக்கு,
யாரிடம் நிறுவனம் இருக்கிறது, இதை வச்சு தான் கணக்கு பார்ப்பாங்க. கட்டமைப்பு அரசியல்ல பணியாற்றுகிற இப்ப நான் மேடம் சொன்னது ஒண்ணு மட்டும் சொல்லி நான் அவங்க கிட்டயே போறேன். அவங்க கேட்டாங்க கூட்டணி இல்ல கூட்டணி தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிற போது இபிஎஸ் வாயே திறக்கலையே, திரு அமித்ஷா தானே முழு பிரஸ் மீட்டையும் ஹேண்டில் பண்ணாருன்னு கேட்டாங்க. நீங்க கட்டமைப்பு அதிமுகவுக்கு பலம், இபிஎஸ் தான் முடிவு செய்ய போறார் கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்னாலும் ஏன் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அவர் அறிவிக்கலன்னு இன்னைக்கு திரும்ப கூட கேட்டிருக்காரு. நான் அதை முடிக்கிறதே விடலையா சார்? ஆகையினால அதை அந்த 2 கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துருவாங்க. அதை நான் இந்த கருத்து சொல்ல விரும்பல. முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன சார்? அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னா அண்ணாமலை கூட்டணி ஆட்சின்னு வேற சொல்றாங்க. அண்ணாமலையும் போட்டியிடுவார். அண்ணாமலையை மாற்றணுங்கிற கோரிக்கையை அதிமுக வைக்கலனாலும் அண்ணாமலையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிக்கக்கூடிய கட்சி அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நீங்க இப்பயே தீர்மானிக்க முடியாது. இந்த பாஜக தீர்மானிச்சிருச்சு. அவங்க தீர்மானிக்கலாம், மக்கள் தீர்மானிக்குவாங்களா? எப்போ, எதன்படி, செயல்பாடுகள், அதை வச்சுதான் பேச முடியும். ஆகையினால இன்னும் 1 வருஷ காலம் இருக்கு, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒண்ணு, திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாரா இல்லையா என்று தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் டெல்லியில அனுமதியோட, சார் நீங்க கேக்குறீங்க, இந்த அறையில கேக்குறீங்க, ஆனா பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்க போறீங்க? அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. திரு அமித்ஷா அவர்கள் பாத்துக்கிறேன்னு சொன்னதை அடியேன்னு சொல்லுவதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் இது எனக்கு இல்லை. ஓகே மேடம், இதுல ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக இறுதி வரைக்கும் செய்யணும். தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திரு இபிஎஸ் தானே இருக்க போறாரு. இப்போ ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் இந்த கூட்டணிக்குள்ள அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி சேர்த்திருக்கிறது. இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படின்னா நீங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னால போய் கூட்டணியில சேர்ந்துட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாமே. அப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க. இப்ப இருந்து வந்தாலும் ஜெல்லாக போறது இல்லதான். இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. ஜெல்ல ஆகாது, ஜெல்லா ஏன் அப்ப சொல்லல? அப்ப அதுல முரண்பாடா தெரியலையா மக்கள் பார்க்கும்போது? அதான் உண்மை. பாருங்க சார், நீங்க வந்து ஒரு அதிமுக தொண்டரா இருந்து யோசிச்சு பாருங்க சார். நீங்க வந்து திமுக தொண்டரா பேசக்கூடாது மேடம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்பு இல்ல, தொடர்பு இல்ல, பார்த்துட்டு பேசுகிற வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் வேல்யூபா பாருங்க. இல்ல அவங்களுக்கு திமுக சார்பு நிலை எடுத்து பேசணும் இந்த வார்த்தைங்கிற அவசியம் இல்ல. சரி சொல்லுங்க. இபிஎஸ் தலைமையில தான் கட்சி இருந்தாலுமே ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ இல்லை தினகரன் அவர்களையோ, நீங்க சசிகலாவை இதில் விட்டுருங்க. ஏன்னா சசிகலா அடுத்த எலெக்ஷன் அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா 6 வருஷம் ஆகணும், கன்விக்ட் ஆனதுனால 6 வருஷம் ஆகணும். ஸோ கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு யாராவது ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை மட்டும்தான் கொடுக்க முடியும். தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு அமைப்பையே வச்சிருக்காரு. அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். அது கொஞ்சம் ஒரு சில பாக்கெட்ஸில் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஓபிஎஸ்ஸை திரும்பவும் இவர் எடுத்துக்கலை, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலை அப்படின்னா ஓபிஎஸ்க்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலே அவர் வந்து 2021 தேர்தலுக்கு முன்பே வந்து மோடி அவர்கள் சொல்லி தான் நான் திரும்பவும் இணைஞ்ச கட்சியில், அதற்கு பிறகுதான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு எப்படி இருந்ததுன்றதை அவரே ஓபிஎஸ்ஏ வெளிப்படையாக நிறைய இடங்கள்ல பேசியிருக்கார். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு வழியில மீண்டும் அதிமுகவில் தனக்கான இடத்தை உறுதி செய்து கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டே தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, இனிமேலும் அது மாற போறது கிடையாது. அவங்க முயற்சியில வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கு. நீங்க வந்து 2021 எலெக்ஷனுக்கு முன்னால லீலா பேலஸ் ஹோட்டல்ல நாங்க உட்கார்ந்து பேசணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகுதான் வந்து டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்க்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். இந்த முறை அதற்கான ஸ்பேஸை வந்து பிஜேபி கொடுக்காது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 2021 அவங்களுக்கு இருந்த செல்வாக்கும் இப்ப இருக்கக்கூடிய செல்வாக்கும் அதாவது கரைச்சிட்டாங்க. போன எலெக்ஷன் வந்து தனித்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட்டது எதுக்காக அப்படின்னா, அந்த எலெக்ஷன் அப்போ ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணாமலை பேசினார். எடப்பாடி பழனிசாமி நீங்க இருக்க இடம் தெரியாம போயிருவீங்க, நீங்க தற்கூரி, இதெல்லாம் பேசினாரா இல்லையா? அவ்வளவு பேசினதுக்கு பிறகு இன்னைக்கு கூட்டணி பலவீனம் அடைஞ்சிருக்குங்கிறதோட வெளிப்பாடு இந்த பேச்சுக்கள். ஆமா, அதுதான். அதாவது ஒரு
ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. அவங்க ஒண்ணுமே இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய இடத்துல இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை. ஆனா உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி கிடையாது, அதிமுக தான் பெரிய கட்சி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை நீங்க வந்து அவங்க 3% வாக்குல இருந்து ஒரே தேர்தலில் 11% வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். ஏன்னா நீங்க திருநெல்வேலி தொகுதியிலையும் கோயம்புத்தூர் தொகுதியிலையும் வாங்கின வாக்குகளை மட்டுமே வச்சு பிஜேபியினுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க பரவலாக தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலையும் ஓரளவு வாக்குகள் பெற்றிருந்தால் மட்டுமே பிஜேபி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும். அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வளர்ந்துருச்சு, அவங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க இன்னைக்கு எங்க போனீங்கன்னாலும் ஏடிஎம்கேக்கு கிளைக்கழகம் வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி கிடையாது. சில தொகுதிகளில் அதிமுக இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியால கண்டெஸ்ட் பண்ண கூட முடியாது. போன தேர்தலில் நான் ஒன்றும் இல்லைங்க, 2021 தேர்தலில் கோயம்புத்தூர் சவுத் பிஜேபி எப்படி ஜெயிச்சாங்க? வேலுமணி அவர்கள் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. அதாவது சார் 2014 பாஜக வாங்கிய வாக்குகள் 18.80. 2024 பாஜக வாங்கிய வாக்குகள் 18.28. ஆகவே 58 இது வந்து புள்ளிகள் குறைந்திருக்கிறது. இப்போ இங்க ஆமா அதான் புள்ளி 0.58 குறைஞ்சிருக்குது. அப்படி இருக்கிற போது நம்ம வளர்றோம் அப்படின்றதெல்லாம் தலைவர்களுக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு கண்ணை உறுத்துறதெல்லாம் திரு சீமான் அவர்கள் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறார், அவரையும் கொண்டு வர வேண்டும். அது மாதிரி தாவேக தனியாக இருக்கிறது, இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை, ஈவன் தோ இட் ஹஸ் பீன் அன்டெஸ்டட் அன்புரூவ்ட், அவங்களையும் நாம கொண்டு வரணும் என்று ஒரே அணியில் நிற்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அது ஐயா திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய நேத்து பேட்டியை பார்த்தாலே தெரியும். ஆனால் இங்க அவங்க காம்பாக்டா இருக்கிறாங்கல்ல, அவர்களை எதிர்ப்பவர்களும் காம்பாக்டா இருக்கணும், அப்பதான் திமுக ஆட்சி அகற்ற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அந்த கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்து கூட்டணி அமைக்கணும், வர வேண்டும். ரவீந்திரன் குறுக்கிட்டீங்க, நான் ரகுட்ட போறேன். இல்ல நீங்க வாக்கு சதவீதம் சொன்னாரு 14, 24 சொன்னாரு. அன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்தார், அவர் செல்வாக்கான தலைவர். விஜயகாந்துக்கெல்லாம் செல்வாக்கு இல்லைன்னு தம்பி நினைப்பாருன்னா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அண்ணன் வைகோ இருந்தார், விஜயகாந்துக்கு ஒரு 5% குறையாம இருக்கும், அண்ணன் வைகோக்கு ஒரு 3% இருக்கும். இது உங்க ஈஸ்வரன் அண்ணா இருந்தாங்க, ஒரு 9% வாக்கு அன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு வைகோவுக்கு. அந்த மாதிரி பெரிய கட்சிகள் இல்லாமலேயே இன்னைக்கு அந்த 9% வாக்கு கூடி இருக்கு. அந்த 9% வாக்கு கூடுனது அன்னைக்கு மோடி பிரதமர் தான் ஃபுல் மெஜாரிட்டி வந்தாரு. இன்னைக்கு மோடி பிரதமர் ஃபுல் மெஜாரிட்டி வரல, மோடியை மையமா வச்சுதான் அந்த 9 கூடுனதுக்கு யூ cannot have the cake and eat it. எய்தர் அண்ணாமலையால கூடிச்சுன்னு சொல்லுங்க, அல்லது பன்னீர்செல்வத்தை நீக்கினால பன்னீர்செல்வம் கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு அது கூடிச்சுனீங்க. அண்ணாமலை பிளஸ் பன்னீர்செல்வம் மோடி லீடர்ஷிப்புக்கு 9% வாக்கு கூடியிருக்கு. இதுல பன்னீர்செல்வம் அவர் நிரூபிக்கல, 1% தான். ஆனா அது 9க்கு வேற எந்தவித காரண காரியமும் யாராலும் சொல்ல முடியாது. இவங்க கூட்டிட்டாங்க, இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத மறைக்கிறதுக்கு விஜயகாந்தையும் வைகோவையும் ஈஸ்வர அண்ணனையும் மட்டம் தட்டி தம்பி பேசுறாருன்னு மற்ற கட்சிகள் எல்லாரையும் தாமரை சின்னத்துல நிக்க வச்சு அந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்பவும் மற்ற கட்சிகளை தாமரை சின்னத்துல வச்சுதான் 5.5% இவரு பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தாரு, 2 ஜெயித்தாரு. இப்ப மற்ற கட்சிகளை வச்சு 11.5% எடுத்துட்டாரு. 5.5 6% கூடி இருக்குது. 1 அண்ணாமலைக்கு உழைப்பின் வெற்றினுங்க, அல்லது பன்னீர்செல்வத்தை நீக்கினதுல உள்ள இந்த இவர் சொல்றாருல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், சிறிய எண்ணிக்கை ஜாதிகளுக்கும் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த ஜாதிகளுக்கு அந்தஸ்து இல்லைன்னு யாரும் ஆக்கிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்ணார் நாவிதார் குயர் போன்ற சமூகங்களுக்கு இந்த மண்ணில் அநீதி இழைச்சதுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ரகுவின் கருத்து கரெக்ட். ஓகே திரு ரகு, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தது குறித்து மட்டும் பேசுறோம். தாவேகா சீமான் போன்ற பெரிய கட்சிகளையும் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க, ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிட முடியும் நம்புறாங்க. இபிஎஸ் நம்புறாருன்னு தெரியலையே. அவர் மெகா கூட்டணின்னு சொன்னது வந்து பிஜேபி இல்லாம ஒரு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஒரு அலையன்ஸ் இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிஜேபியோட தான் மெகா கூட்டணி. அப்புறம் எதுக்கு 2024 பிரிஞ்சிங்க? அக்னீஸ்வரன் வந்து பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே குதிச்சாரு, தீயா பேசினாரு. நான் கேட்கிறேன், எதுக்காக பிரிஞ்சிங்க? 2024 எதுக்கு பிரிஞ்சிங்க? இப்ப எதுக்கு சேர்றீங்க? அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு சரி ஜஸ்டிபிகேஷன்னா அண்ணாமலை எங்க தலைவர்களை பத்தி இழிவா பேசினாரு, எங்களை பத்தி மோசமா பேசினாரு அப்படின்னா அதையா சொல்லுங்க. அதை கூட வெளில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு என்ன விக்டரின்னு கேட்கிறேன்.
நிறைய பேர் வந்து இந்த அலையன்ஸை சீல் பண்ண உடனே எடப்பாடி அவருடைய ராஜதந்திரத்தை பாருங்க அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அதான் எக்ஸாஜரேஷன் சொல்றேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசல, கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு, அதுக்கு பதில் சொல்லல. பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்ல வேணாம், அப்புறம் சொல்லலாம்ல. அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. நான் கேட்கிறேன், ஆந்திர பிரதேஷ்ல என்டிஏ கூட்டணி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க, சந்திரபாபு நாயுடு பேசாம இருப்பாரா? அவங்களோட பழைய கட்சி ஏடிஎம்கே, அவங்களோட அதிக ஆண்டுகள் இங்க ஆண்டு இருக்கு தமிழ்நாட்டை, திமுகவோட அதிகமா ஆண்டு இருக்கு, டிடிபியோட அதிகமா ஆண்டு இருக்கீங்க. பேச முடியும், பேசாம உட்காந்துருப்பாரு, அவர் கை கட்டி உட்காந்துருப்பாரு. அமித்ஷா வந்து பேசிட்டு போட்டோன்னு மீட்டிங் டெல்லியில நடந்தது, சென்னையில் நடக்குதுங்க. சென்னையில் நடக்கிற மீட்டிங்ல இவருக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னா தமிழ்நாட்டில் இவர் தலைமையில தான் வந்து எங்களோட கூட்டணி இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய இன்சல்ட் அது. அப்புறம் நான் இன்னொன்னு கேட்கிறேன், டிஎம்கே சொல்லிக்கிட்டே இருக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட், ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிரின்சிபல் ஆப்போசிஷன் டிஎம்கே சொன்னதை நீங்க உண்மை நிரூபிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய கூட்டணி உடையவே இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க 2024 தேர்தல் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? என்ன சீரியஸ்னஸோட அப்ரோச் பண்ணீங்க? ஏதாவது நீங்க டெபாசிட் இழக்கிறத நீங்க தவிர்க்கணும்னு ஏதாவது போட்டி போட்டீங்களா? பல இடங்கள்ல ஊர் பேர் தெரியாத ஆட்களை நிறுத்தி வச்சீங்க. நெல்லையில போட்டிட்ட கேண்டிடேட் பேர் சொல்ல முடியுமா? மதுரையில சொல்ல முடியுமா? வேணும்னே செஞ்ச மாதிரி இருந்தது. சில கேண்டிடேட்ஸ் அவங்க வித்ட்ரா பண்ணாங்க, நெல்லையில பண்ணாங்க, டிஎம்கே உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க 1 லட்சத்துக்கு கீழே ஓட்டு வாங்கிருக்காங்க நெல்லையில. இவங்களும் நாம் தமிழர் ஏடிஎம்கே ஒரே கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணீங்க? எல்லாரும் நம்ம பழைய ஏடிஎம்கே காரன் நயனாருக்கு ஓட்டு போட்டாங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ்டீஜ் பேட்டில் அது. உங்களுடைய மிகப்பெரிய தளபதி இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி, அங்க 3வது இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் போஸ்ட் நீக்கப்பட்டதுக்கு நாங்க எழுப்பினது ஒரு அப்ஜெக்ஷன் காரணம் சொல்ல முடியல. உங்களுக்கு இதுல என்ன வெற்றி இருக்குன்னு கேக்குறேன். என்னன்னா பெரிய கூட்டணியை அதிமுக கட்டமைச்சிரும், இபிஎஸ் கட்டமைச்சிருவாரு அப்படின்னா அந்த பெர்செப்ஷன்ல அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அந்த கூட்டணியை வழி நடத்துறாருன்ற அந்த ஒரு தோரணை கட்சிகளுக்கு தெரியணும் இல்லையா? இங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது பாஜக அப்படின்னு தெரியற போது நீங்க நினைக்கிற அந்த மெகா கூட்டணிங்கிறத எப்படி கட்டமைக்க முடியும்? அதான் அவங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதே பாஜகவை தலைவராக இருந்த இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர், அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம். ஆனா இங்க கூட்டணி ஆட்சின்றது அது நம் கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்கிறது. அதை இப்ப யாருமே வந்து கணிக்கவே முடியாது. 38 கட்சிகளை வைத்து 272 இந்தியா முழுவதும் எடுக்க முடியாமல் போன போது 240 நாம் நிற்கிற போது இங்க ஒரு மாநில கட்சி தான், அந்த கட்சியில தான் நாம நிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு கூட்டணி அப்படின்றத அவர் அப்ப பாத்துக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதைத்தான் இப்ப சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு தெளிவு கிடைக்கும். தமிழ்நாடு மக்கள் இங்க இருமுனை போட்டி தான், திமுக அதிமுக. இங்க இந்த இதுல திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த 2 தான் இருமுனை போட்டி தான். இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்காக அது ஊழல்ல இல்ல உத்தமர் அப்படி சொல்ல வரல. இங்க இருமுனை போட்டி தான், இருமுனை போட்டி தான், இருமுனை போட்டி தான். இன்னொரு முறையில பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது